அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஓரவல் ரேடியோ. நான் உங்கள் ஹோஸ்ட் சாய் பிரியா. மென்ஸ்ட்ரல் வெல்பீயிங், மாதவிடாய் நலன் பற்றிய ஒரு புதிய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் மாதவிடாய் பற்றிய தவறான நம்பிக்கைகளை முறியடிச்சு ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை பற்றி பேச இருக்கிறோம். அதோட ஈகோ ஃப்ரெண்ட்லியான மென்ஸ்ட்ரல் ப்ராடக்ட்ஸ் பற்றி, குறிப்பாக கிளாத் பேட்ஸ் போன்றவற்றின் பயன்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க இருக்கிறோம். எல்லாத்த விட முக்கியமாக பீரியட் பாசிட்டிவ் ஆட்டிடியூடை வளர்த்துக்க போகிறோம். இதை சார்ந்த பல தகவல்களை நம்மோட பகிர்ந்துக்க இன்னைக்கு நம்ம ரேடியோ ஸ்டுடியோக்கு திருமதி கல்விக்கரசி வந்திருக்காங்க. இவங்க ஆரோவில்ல இருக்கிற ஈகோஃபம் யூனிட்ல கிட்டத்தட்ட 9 வருடங்களா பல துறைகளில் ஒர்க் பண்ணிட்டு இப்போ அங்க பேட் ஃபார் பேட் ப்ராஜெக்ட்ல ட்ரெயினர் அண்ட் ஃபெசிலிட்டேட்டரா இருக்காங்க. கல்விக்கரசி அவங்க அனுபவங்களையும் மாதவிடாய் குறித்த பார்வையையும் அடுத்த சில வாரங்களுக்கு நம்மோட பகிர்ந்துக்க போறாங்க. வணக்கம் கல்விக்கரசி. எ வெரி வார்ம் வெல்கம் டு யூ. நீங்கள் இங்கே வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வணக்கம். உங்களை பார்த்ததையே ரொம்ப சந்தோஷம். உங்கள் கூட இந்த உரையாடலில் பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப பெருமிதம் கொள்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் கல்வி. தேங்க்யூ ஸோ மச் அகெயின். அண்ட் டு பிகின் வித், உங்களை பற்றியும் ஈகோஃபெம்ல உங்களோட இந்த அழகான ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சதுன்னு சொல்லுங்கள் கல்வி. ஓகே, நான் என்னோட மாஸ்டர்ஸ் முடித்ததுக்கப்புறமா நான் சென்னையில் படித்தேன். சென்னையில் படித்ததுக்கப்புறம் ஆரோவில்ல இருந்துட்டு இங்கே பயோரிஜின் ஸ்கூலில் தான் நான் படித்தேன். எனக்கு சிட்டி எனக்கு ஒத்து வரலை. அங்கே எனக்கு அந்த என்வாயர்மெண்ட் அது எனக்கு அதெல்லாம் பிடிக்கலை. இங்கே இருந்துட்டு போயிட்டு என்னால் அங்கே சர்வைவ் பண்ண முடிஞ்சிருக்கும். பட் ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் எனக்கு என்ன யோசித்தேன்னா, ஆரோவில்லே எங்கேயாச்சும் ஒர்க் கண்டுபிடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்தேன். அங்கேவே நான் கேம்பஸில் செலக்ட் ஆகிட்டேன். இருந்தாலுமே எனக்கு அங்கே வேலை செய்ய விருப்பம் கிடையாது. அப்புறம் ஆரோவில்ல எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எனக்கு தெரியுமோ அவங்க எல்லாருக்குமே ஒரு மெசேஜ், ஒரு இமெயில் அனுப்பிவிட்டேன். இந்த மாதிரி இதெல்லாம் என்னுடைய குவாலிஃபிகேஷன்ஸ், நான் எம்பிஏ முடிச்சிருக்கேன் ஃபினான்ஸ் அண்ட் ஹெச்ஆர் ஸ்பெஷலைசேஷனில். உங்களுக்கு என்னோடய ஸ்டடீஸ் ரிலேட்டடாகவோ ஏதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு நாள் கேத்திக்கிட்டேருந்து எனக்கு மெசேஜ் வந்திருந்தது. இந்த மாதிரி கல்வி, நான் பிரிட்ஜிட் கூட டீ சாப்பிட பார்த்தா அவங்க சொல்லியிருந்தாங்க, நீ ஒர்க் பார்க்குறதா, ஈகோஃபேம்ன்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, நீ என்னை மீட் பண்ண, நம்ம பேசலாம் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதனால் நான் ஆர்வமாக போனேன். போனப்போ அவங்க சொன்னாங்க, ஈகோஃபேம்ன்றது ஒரு துணி பேட் விநியோகம் செய்கிற ஒரு நிறுவனம். இங்கே பார்த்திங்கனாக்கா 2 விதமான ப்ரோக்ராம் இருக்குது. ஒன்று பியூராக கமர்ஷியல் பிஸ்னஸ் சைடு, இன்னொன்று பியூராக நான் கமர்ஷியல் சைடு. நீ உன்னோட படிப்பு சம்மந்தமாக நீ ஒர்க் பண்ணணுன்னா நீ கமர்ஷியல் சைடு தான் ஒர்க் பண்ணணும். இருந்தாலும் உன்னோட விருப்பம், உனக்கு எந்த துறையில் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுன்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் சரி நான் படித்த லைன்லேயே போகலான்ட்டு நான் பிஸ்னஸ் சூஸ் பண்ணேன். ஸோ அப்படி தான் ஈகோஃபேமில் என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது ரொம்ப ஆக்சிடெண்ட்டாக நான் அந்த நிறுவனத்துக்குள்ளார போனேன். பட் இன்றைக்கி அதை பற்றி பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். லைக் பை காட்ஸ் கிரேஸ் நான் இந்த ஆர்கனைசேஷனில் என்னையும் அறியாமல் என்னோடய பேஷனும் இதில் ஒத்து போகுதுன்றதுக்காக. ஸோ மென்ஸ்ட்ரல் ஹெல்த் எஜுகேஷனில் தான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். ஸோ இதில் இருக்கணும் அப்படின்ற விஷயம் உங்களை எதை இன்ஸ்பயர் பண்ணிச்சு கல்வி? எந்த விஷயம் உங்களை இன்ஸ்பயர் பண்ணிச்சு? ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா, நான் இப்போது கடந்த 9 இயர்ஸாக ஈகோஃபேம் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இனிஷியலாக நான் பிஸ்னஸ் லைனில் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் ஆர்டர் ப்ராசஸிங், கஸ்டமர் கொரீஸ், அப்புறம் டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் ஆர்டர் ப்ராசஸிங், ஈவெண்ட் அப்படின்ட்டு லைக் பியூராக கமர்ஷியல் சைடில் தான் இருந்தேன். நம்ம ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ண பற்றி மற்றவங்க லைக் மற்ற ப்ராஜெக்டில் அது உள்ளார இருக்க குட்டி குட்டி ப்ராஜெக்டில் நம்மளுக்கு தெரிய வரும் இல்லைங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு எப்பயுமே இந்த பேட் ஃபார் பேட் ப்ரோக்ராம், ஈகோஃபேமில் பேட் ஃபார் பேட் ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ப்ரோக்ராமை பார்த்து நான் நிறைய வாட்டி இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். ஏன்னா லைக் என் பேர் கல்வி, அண்ட் அந்த ப்ரோக்ராமும் பார்த்திங்கன்னா லைக் ஒரு சோஷியல் சேஞ்ச் கொண்டு வர ஒரு ப்ரோக்ராம். பீரியடை எப்படி ஒரு பாசிட்டிவாக பார்க்கறது. நான் இடைஞ்சாவடின்ற ஒரு சின்ன வில்லேஜ்லேருந்து வந்தேன். ஸோ
மாதவிடாயினால் அது ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு டாப்பிக்காக இருந்துச்சு. எனக்கு வந்து அது ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. அவங்க ப்ரோக்ராம் ஃபெசிலிட்டேஷன் பண்ணுற விதமும் அதனோட இம்பேக்ட் வந்து இந்த சொசைட்டியில் வந்து எப்படி ஒரு மாற்றம் கொண்டு வருது. ஸோ அதெல்லாம் நான் பார்த்து எனக்கு அதில் ஆர்வம் இருந்துச்சு. எனக்கு பிஸ்னஸ் லைனில் ஒர்க் பண்ணுறதோட நானும் அந்த ஃபெசிலிட்டேஷன் ஒர்க் என்னால் பண்ண முடியும்ன்ற ஒரு தன்னம்பிக்கை எனக்கு தோணுச்சு. அப்புறம் ஆர்வம் இருந்ததால் நாங்கள் என்னோடய டீம் லீடர்ஸ் கிட்ட போயிட்டு என்னோடய இன்ட்ரெஸ்ட்டை நான் சொன்னேன், எனக்கு இந்த ப்ரோக்ராம் பண்ணணுன்ட்டு. ஸோ அப்படி தான் வந்து நான் பிஸ்னஸ்லேருந்து பேட் ஃபார் பேடுக்கு ஷிஃப்ட் ஆனேன், என்னோட ரோலை ஷிஃப்ட் பண்ணேன். ஸோ இது முழுக்க உங்களுடைய முழு ஆர்வத்தினால ஆமாம் வந்தது இல்லையா? ஆமாம். ஈகோஃபெம் உருவான கதையை வந்து எங்களுக்கு கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. இது யாரோட ட்ரீம் ப்ராஜெக்ட், எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அண்ட் உங்களோட முக்கியமான நோக்கம் என்ன? ஓகே. ஸோ ஈகோஃபெம்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா கேத்தி யசமின் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. கேத்தி வாக்லிங், யசமின் மெடேமா. ஓகேங்களா? ஸோ கேத்தி வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து ஆரோவில் வாழறதுக்காக வந்த ஒரு ரெசிடெண்ட். அண்ட் வந்து யசமின் வந்து நெதர்லாண்ட்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ இது எப்படி ஆரம்பிச்சுது உங்கள் கேள்விக்கு அப்படி விடை சொல்லணுன்னாக்கா, கேத்தி வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு வந்து இந்த டிஸ்போசபிள் பேடு யூஸ் பண்ணிட்டோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு இயற்கையோட ஒரு நல்ல ஒரு நெருக்கம் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மம்முட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க யூஸ் பண்ண பேடை புதைக்கிறதுலாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க பர்சனலாக அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இது நம்ம ஒரு நேச்சரை பொல்யூட் பண்ணுறோமே, இல்லை இந்த மாதிரி புதைக்கிறோமே அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கேத்தி வந்து அவங்களோட பேடே வந்து அவங்க உருவாக்குனாங்க. ஸோ 2009 வந்து யசமினை பார்த்தாங்க. யசமின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு பேக்ரவுண்ட் இருந்துச்சு என்னன்னாக்கா சஸ்டைனபிள் லைவ்லிஹுட்லேயும் அப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட்லேயும் அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருந்துச்சு. ஸோ இவங்க 2 பேர் வந்து ஒரு யதார்த்தமாக மீட் பண்ணிக்கினாங்க. மீட் பண்ணி அவங்களுடைய இந்த கிளாத் பேடை பற்றி கேத்தியும் யசமினும் மீட் பண்ணி பேச பார்த்து அவங்களுக்கு வந்து 2 பேருக்குமே வந்து இந்த ப்ராஜெக்ட்டுன்னு ஒன்று பண்ணணும், இப்படி ஒரு ஆண்டர்பிரைஸ் ஒன்று உருவாக்கணுன்றது ஒரு நோக்கம் கிடையாது. பட் இது ஒரு ஆக்சிடெண்ட்டாக அவங்க 2 பேராலையும் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன். நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு யதார்த்தமாக போயிட்டு நான் ஒரு ஆண்டர்பிரனராக ஆனன்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க ஒரு யதார்த்தமாக அவங்களே வந்து அதை விஷுவல் பண்ணலை, ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஒரு ஃபார்ச்சுனேட்டாக வந்து அவங்க வந்து ஒரு ஆண்டர்பிரனராக இந்த ஜேர்னிக்குள்ளார 2009 வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஈகோஃபெம்ன்ற ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னாக்கா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க வந்து இது வந்து ஒரு துணிப்பேடை, ஜஸ்ட் ஒரு துணிப்பேடை வந்து மார்க்கெட்டில் விற்கிறது இவங்க நோக்கம் கிடையாது. இவங்க நோக்கம் என்னன்னாக்கா இப்போ மாதவிடாயை வந்து ஒரு புது கண்ணோட்டத்தோடு பார்க்கறது, அப்புறம் வந்து ஒரு சோஷியல் சேஞ்ச் கொண்டு வர்றது. அப்புறம் துணிப்பேடு ஆல்ரெடி பார்த்திங்கனாக்கா வந்து கிராமத்தெல்லாம் நிறைய பெண்கள் வந்து துணி யூஸ் பண்ணுறாங்க. இருந்தாலுமே வந்து அதை எப்படி வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட ஒரு சேஞ்ச் கொண்டு வர்றது, பீரியடை ஒரு பாசிட்டிவாக பார்க்கறது, அப்புறம் வந்து ஒரு சோஷியல் சேஞ்சஸ் பீரியட் பற்றி வந்து ஒரு ஃப்ரீயாக பேசுறதுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் இந்த சமுதாயமில் நம்ம உலகத்திலே வந்து நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கனாக்கா மாதவிடாய் ரொம்ப ஒடுக்கப்பட்ட டாப்பிக்காக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு புது விதமான கண்ணோட்டத்தில் பார்க்கறதுக்கு தான் வந்து லைக் இதை இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ கேட்டேன்னா ஏன் துணி பேட் அப்படின்னு கேட்டேன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த நிறுவனத்தால் லைவ்லிஹுட் ஆரோவில்லை சுற்றி இருக்க கிராமப்புற பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்வாதாரத்தை அமைச்சு கொடுத்தது இந்த நிறுவனம். 2வது விஷயம் பார்த்திங்கனாக்கா துணிப்பேடு இப்போ ஒரு பேடு இருக்குனாக்கா அது வந்து நம்ம கடையில் விற்கிற பிளாஸ்டிக் பேடுக்கும் துணி பேடுக்கும் வந்து யூஸ் பண்ண பார்த்திங்கனாக்கா இது நம்ம சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்குது. இதில் எந்த கெமிக்கலும் கிடையாது, இதில் எந்த பிளாஸ்டிக்கும் கிடையாது. ஸோ சுற்றுச்சூழலுக்கு நல்லது. 3வது விஷயம் பார்த்திங்கனாக்கா நம்ம உடலுக்குமே ரொம்ப ஆரோக்கியமானது. இது ஒழுங்கான முறையில் பராமரித்து ஒழுங்கான முறையில் நம்ம உபயோகப்படுத்தோம்னா நம்ம உடலுக்குமே வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஸோ நம்ம உடலுக்கும் நல்லது. கடைசி விஷயம் பார்த்திங்கனாக்கா எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட். இப்போ நம்ம மாதம் வந்து ஒரு பிளாஸ்டிக் பேட் ஒரு பேக்கெட் வாங்கிறதுக்கு துணி பேட் வந்து ஒரு முறை நம்ம
வாங்கிட்டோம்னாக்கா அடுத்த ஒரு 3-5 வருஷத்துக்கு வந்து நம்ம திரும்ப திரும்ப கடைக்கு போயிட்டோம், இல்லை மாதம் மாதம் ஐயோ பீரியட் வந்துடுச்சு நம்மக்கிட்ட பேக்கப் இருக்கா அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு எக்கனாமிக்கலாகவே இது நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ரொம்ப அருமை கல்வி. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து கேத்திக்கும் எஸ்எம்என்க்கும் வந்து ஸ்பெஷல் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு ப்ராடக்டை பெண்களோட மாதவிடாய் காலத்தில் அவங்க பயன்படுத்துறதுக்காக ஒரு நல்ல ப்ராடக்டை வந்து இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கேத்தி அண்ட் எஸ்எம்என். மேலும் பல சந்தேகங்களையும் தகவல்களையும் அடுத்த எபிசோடில் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.